காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தோல்வியடைந்து விட்டதா? யெமன் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான பதிலடி தாக்குதல்களும் சிரியாவிலே ரஷ்ய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள போகும் பயங்கரவாத குழுக்கள், வடக்கு காசாவின் கமால் அத்வான் வைத்தியசாலையில் நடைபெற்று வரக்கூடிய கொடூரங்கள், அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சிரியாவும் இவர்களுக்கிடையிலான இரத்த உறவுகளும். சிரியாவின் டமஸ்கஸின் புதிய ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகேர் மர்வான் என்பிஆர் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எங்களுக்கு இஸ்ரேல் மீது எந்த விதமான பயமும் இல்லை, ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனை இஸ்ரேலுடன் இல்லை. நாங்கள் இஸ்ரேலோடு எந்த விதமான பிரச்சனைகளையும் விரும்பவில்லை. இஸ்ரேலின் பாதுகாப்பையோ அல்லது வேறு நாடுகளுடைய பாதுகாப்பையோ நாங்கள் அச்சுறுத்துவதற்கு விரும்பவில்லை. இஸ்ரேல் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு. அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை நாங்கள் ஒரு பொழுதும் அச்சுறுத்த மாட்டோம். எங்களுடைய புதிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்காக அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவுடைய தலைமையிலே இஸ்ரேலுக்கும் எங்களுடைய புதிய அரசுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து நாடுகளின் தலைமையிலும் அமெரிக்கா ஒரு பெரிய நாடாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாகவும் இருக்கின்றது. மேலும் நாங்கள் அமெரிக்காவின் நிபுணத்துவத்திற்கு மரியாதை வைத்துள்ளோம். அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம் என டமஸ்கஸினுடைய புதிய ஆளுநர் குறித்த நேர்காணலின் போது தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை அரேபிய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. அதாவது சிரியாவினுடைய புதிய அரசானது இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளார்கள். பலஸ்தீனிய தேசத்தை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளார்கள். அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பு என்று குறிப்பிடவில்லை. மேலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கின்ற நாடோடு உறவுகளை வலுப்படுத்தவே விரும்புகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்கா மத்தியஸ்தராகவும் செயற்பட்டு வருகின்றது. இந்த கருத்துக்கள் மூலமாக சிரியாவினுடைய புதிய அரசானது நேரடியாகவே அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் ஆதரித்துள்ளது. இதே போன்று அமெரிக்க தலைமைகளும் சிரியாவினுடைய புதிய அரசு தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சிரியாவின் தற்போதைய அரசானது சிறப்பாக செயற்படுகின்றார்கள். எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் மத்திய கிழக்கை சீர்குலைப்பதற்கு விரும்பவில்லை. மத்திய கிழக்கில் அமைதியை பேணுவதற்கு விரும்புகின்றார். மேலும் சிரியாவினுடைய புதிய அரசும் புதிய தலைமைத்துவமும் எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என அமெரிக்க தலைமைகள் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் அதிகாரிகளும் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது முதலாளி அவருடைய அடிமைகளை புகழ்ந்துள்ளார், அடிமைகள் அவருடைய முதலாளியை புகழ்ந்துள்ளார்கள். இப்படியான பாச மலர்களை நீங்கள் எங்குமே அவதானித்திருக்க மாட்டீர்கள். இதைத்தான் உண்மையான இரத்த பாசம் என்று அழைப்பார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஜூலானியும் இரத்த பாசத்தினால் இணைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நாங்கள் இவர்களுக்கு இடையிலான இரத்த பாச உறவுகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த இரத்த பாச உறவிலே இரண்டாவது அண்ணனாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சிரியாவிலே சொத்துரிமை காணப்படுகின்றது. இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு பல பிரதேசங்களை கைப்பற்றி வருகின்றது. கடந்த 4 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றின் மத்திய பிரதேசத்தினூடாக முன்னேறி 3 கிராமங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளது. அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றின் தெற்கு பிரதேசத்தினூடாக முன்னேறி 5 கிராமங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களை அடைவதற்கும் நெருங்கிவிட்டது. அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றின் வடக்கு பிரதேசத்தினூடாகவும் முன்னேறி 2 கிராமங்களை கைப்பற்றிக் கொண்டுள்ளது. அதே போன்று கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய மூலோபாய மலை பிரதேசமான மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிக முக்கியமான கட்டளை தளத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் நிறைவு செய்துவிட்டது. இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளே குறித்த பிரதேசத்தில் கட்டளை தளம் திறக்கப்படும் என்றும் ராடர் கருவிகளும் நவீன அமைப்புகளும் குறித்த பிரதேசத்திலே பொருத்தப்படும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குனித்ரா கிராமத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அல் மாந்திரா அணைக்கட்டையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் பழங்குடி மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். நேற்றைய தினமும் குறித்த பிரதேசத்திலே ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் பழங்குடி மக்களிடத்திலே காணப்படக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தம்பி ஜூலானி அவருடைய படைகளை களமிறக்கி அண்ணன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்காக சிரியாவின் பழங்குடி மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தடுத்து நிறுத்தியுள்ளார். அத்தோடு மூத்த அண்ணனான அமெரிக்காவுக்கு சிரியாவிலே 45% சொத்துரிமை காணப்படுகின்றது. இதற்கமைவாகவே சிரியாவின் வடகிழக்கு பிரதேசம் முழுவதையும் அமெரிக்கா
அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்துள்ளது. மேலும் அண்ணன் அமெரிக்கா அவருடைய சொத்துரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரம் மூத்த அண்ணன் அமெரிக்கா தாராள மனம் கொண்டவராகவே காணப்படுகின்றார். இதனால் தன்னுடைய சொத்துரிமையான வடகிழக்கு சிரியாவை குர்திஷ் மக்களுக்கு வழங்கி அதனை குர்திஸ்தானாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார். இதனால் குர்திஷ் மக்களுக்கு வடகிழக்கு சிரியாவிலே குர்திஸ்தான் என்கின்ற தனி நாடு கிடைக்கும். மேலும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வளங்களும் அமெரிக்காவுக்கு கிடைக்கும். ஆனால் இதை தம்பி ஜூலானியின் மச்சானாக இருக்கக்கூடிய துருக்கி விரும்பவில்லை. இதனால் துருக்கியினுடைய ராணுவ படைகள் வடக்கு சிரியாவிலே களமிறக்கப்பட்டு உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. துருக்கி ஆதரவு படையான SNA பயங்கரவாத படைக்கும் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைக்கும் இடையிலே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா மூன்றாவது முறை முயற்சி செய்திருந்தது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியில் முடிவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து SDF பயங்கரவாத படைகள் SNA பயங்கரவாத படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரித்துள்ளார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்பிச் பிரதேசத்தினை SNA பயங்கரவாத படைகள் கைப்பற்றிக் கொண்டார்கள். மேலும் தற்போது இந்த பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்காக SDF பயங்கரவாத படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலை எலப்போவின் வடக்கு பிரதேசத்திலும் SDF பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 5க்கும் அதிகமான SNA பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று SNA பயங்கரவாதிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பல பிரதேசங்களை இலக்கு வைத்து SDF பயங்கரவாதிகள் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் SDF பயங்கரவாத படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 25க்கும் அதிகமான SNA பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் SNA பயங்கரவாத படைகளும் துருக்கிய ராணுவமும் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திஸ்ரீன் அணைக்கட்டை கைப்பற்றுவதற்காக எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு குர்திஷ் படைகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு சரணடையாவிட்டால் அந்த ஆயுதங்களுடனேயே நாங்கள் அவர்களை சிரியாவின் களத்திலே புதைத்து விடுவோம் என்றும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் தெரிவித்துள்ளார். இதற்காக வருகின்ற நாட்களில் துருக்கி கூட்டு ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் எலப்போ பிரதேசத்திலும் இதிலிப் பிரதேசத்திலும் ஹோம்ஸ் பிரதேசத்திலும் துருக்கி ராணுவ தளங்களை அமைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமைகள் தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே நான் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவின் உள்நாட்டு போரினுடைய 2வது அத்தியாயத்தில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட போகின்றது என்பதனை நான் முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய SDF பயங்கரவாத படைகள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டார்கள். அமெரிக்கா இவர்களை சரணடைவதற்கும் விடாது. இதனால் அமெரிக்காவின் குர்திஸ்தான் கனவை துருக்கி சிதைப்பதற்கு முயற்சி செய்யலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவும் நேட்டோவும் ஒன்றிணைந்து துருக்கியை முழுமையாக வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் துருக்கி சிரியாவில் எதை விதைத்ததோ அதற்கான எதிர் விளைவுகளையும் சந்திக்க போகின்றது. அடுத்து சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களில் ரஷ்ய ராணுவ தளங்கள் காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரஷ்ய விமான தளங்களையும் கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக ரஷ்யாவின் உளவுத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே ISIS பயங்கரவாதிகள் ரஷ்ய ராணுவ தளங்களை இலக்கு வைத்து இந்த பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக ரஷ்யாவின் உளவுத்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிரியாவிலிருந்து ரஷ்யாவை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவும் அமெரிக்கா சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்காகவுமே இவ்வாறான திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ரஷ்யாவின் உளவுத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே இவ்வாறு தான் சிரியாவினுடைய உள்நாட்டு போரின் 2வது அத்தியாயம் நகர்ந்து வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவின் ஜபலியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கமால் அத்வான் வைத்தியசாலை இலக்கு வைத்து உச்ச இனப்படுகொலை தாக்குதல்களையும் கொடூர தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவின் அல்ஷிஃபா மருத்துவமனையில் எவ்வாறு கொடூர தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததோ அதே போன்றே தற்போது கமால் அத்வான் வைத்தியசாலையிலும் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அல்ஷிஃபா மருத்துவமனையில் பலஸ்தீனிய போராளிகள் இருப்பதாகவும் பலஸ்தீனிய போராளிகள் சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் பலஸ்தீனிய போராளிகள் அல்ஷிஃபா மருத்துவமனைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அல்ஷிஃபா மருத்துவமனை மீது தாக்குதல்களை மேற்கொண்டது. தற்போது இதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கமால் அத்வான் வைத்தியசாலை மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு கமால் அத்வான் வைத்தியசாலையினுடைய 2 கட்டிடங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீயிட்டு கொளுத்தியுள்ளது. இதனால் குறித்த கட்டிடத்தில் இருந்த பல நோயாளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கமால் அத்வான் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளர்களையும் முழுமையாக வெளியேறுமாறும் வைத்தியர்களையும் முழுமையாக வெளியேறுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டது. அது மட்டுமல்லாமல் கமால் அத்வான் வைத்தியசாலையினுடைய தலைமை அதிகாரியையும் இன்னும் ஏனைய வைத்தியர்களையும் மருத்துவ ஊழியர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்துள்ளது. கமால் அத்வான் வைத்தியசாலையினுடைய தலைமை வைத்தியருக்கும் ஹமாஸுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் ஹமாஸினுடைய ஒரு கட்டளை தளபதியாகவே கமால் அத்வான் வைத்தியசாலையினுடைய தலைமை வைத்தியர் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அதே போன்று கமால் அத்வான் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு கமால்
கமல் அத்வான் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளையும் இடம்பெயர்ந்த மக்களையும் இந்தோனேஷிய வைத்தியசாலையை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்தோனேஷிய வைத்தியசாலையையும் முழுமையாக அளித்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே எதுவும் செய்ய முடியாமல் கமல் அத்வான் வைத்தியசாலையில் இருந்து நோயாளிகள் இந்தோனேஷிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இதனால் தற்போது இந்த நோயாளிகள் உயிரிழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் காலநிலை மாற்றத்தினாலும் அதிகளவான குளிரின் காரணத்தினாலும் துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இந்த குளிர் காலத்திலே கூடாரங்களுக்குள் தங்குவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. மேலும் இந்த குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வசதிகளும் பலஸ்தீனிய மக்களிடத்தில் இல்லை. இதனால் அதிகளவான குளிரின் காரணமாக பலஸ்தீனிய மக்கள் உயிரிழப்பதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இதுவரைக்கும் குளிர் தாங்க முடியாமல் 3 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கடல் காற்று அதிகரித்திருப்பதன் காரணமாக கடல் நீரோட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் கரையோர பிரதேசங்களிலே கூடாரங்களில் தங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய பொதுமக்கள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அதே போன்று பலஸ்தீனிய மக்கள் உணவில்லாமலும் நீரில்லாமலும் நிவாரணப் பொருட்கள் இல்லாமலும் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பலஸ்தீனிய மக்கள் எல்லா புறத்தினாலும் உச்ச கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் ஒரு சில நாடுகளை தவிர அதிகளவான அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் வாய்மூடி மௌனம் காக்கின்றன. 14 மாதங்களுக்கு மேலாக காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த கொடூரங்களை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கவில்லை. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் உணவில்லாமல் பட்டினியினால் வாடுகின்றார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் இன்னும் ஏனைய ஏற்றுமதி பொருட்களையும் துருக்கி, ஜோர்டான் போன்ற அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் வழங்குகின்றன. காசாவிலே ஒவ்வொரு நாளும் பலஸ்தீனிய மக்களுடைய இரத்தம் வழிந்தோடுகின்றது. ஆனால் அதிகளவான அடிமை அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இரத்த உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை பேரம் பேசி தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நிற்காமல் பிரிவினைவாதத்தினை தூண்டி தங்களுக்குள்ளேயே போர்களை ஆரம்பித்துக் கொள்கின்றார்கள். காசாவின் போர்முனைக்கு ஆதரவாக பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளையும் எதிர்ப்பதற்கு இவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளார்கள். பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சை சிதைப்பதற்கும் இவர்கள் முற்படுகின்றார்கள். இந்த செயற்பாடுகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நோக்கங்களை இவர்களை நிறைவேற்றுகின்றார்கள். ஒற்றுமையை இழந்து தங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரும்புகின்றது. இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் முகமாகவே அடிமை அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தற்போது செயற்பட்டு வருகின்றன. பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. உண்மையில் தற்போது கவலைப்பட வேண்டியது பலஸ்தீனிய மக்களை நினைத்தல்ல. இந்த அடிமை நாடுகளையும் அடிமை இஸ்லாமிய தலைமைகளையும் அரபு தலைமைகளையும் நினைத்தே நாங்கள் கவலைப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்கள் பொறுமையோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் வெற்றி பெற்று விட்டார்கள். பலஸ்தீனிய தேசத்தையும் இறுதியாக மீட்டெடுப்பார்கள். ஆனால் இங்கு இந்த அரபு அடிமை இஸ்லாமிய தலைமைகளே தோல்வி அடைந்துள்ளார்கள். பலஸ்தீனிய மக்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை. இந்த அடிமைகள் தான் தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்படுகின்றார்கள். ஒட்டுமொத்த சாபமும் இந்த அடிமைகளையே வந்து அடைய போகின்றது. இறுதியில் இந்த அடிமைகள் தான் தோல்வி அடைய போகின்றார்கள். உண்மையில் நாங்கள் பலஸ்தீனிய மக்களை நினைத்து பெருமைப்பட வேண்டும். இந்த அடிமைகளை நினைத்தே கவலைப்பட வேண்டும். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாக நடைபெற்று வருவதாகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாகவும் மத்தியஸ்தர்கள் அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் நேற்றிரவு ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் முழுமையான பரிமாற்றத்தை உள்ளடக்கிய ஒரு முன்மொழிவையே முன்வைத்திருந்தோம். காசாவில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படிப்படியாக வெளியேறுவதற்கான வழிமுறைகளையும் முன்வைத்திருந்தோம். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை முழுமையாக மறுத்துவிட்டது. காசாவில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படிப்படியாக முழுமையாக வெளியேறுவதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிராகரித்து விட்டது என ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படை வீரர் ஒருவர் களமிறங்கி 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து அல்கசாம் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பெய்ட்சானூன் பிரதேசத்தில் அல்-அக்ஸா படையினர் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை நஸ்ஸல் வெடிகுண்டின் மூலமாக அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா யமனினுடைய தலைநகரான சனா மீதும் யமன் ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வான்வழி
தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அரேபிய கடல் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் ஜெருசலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ராணுவ தளத்தின் இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.